நான் ஒரே இப்போ ஒருத்தர் சொன்னார் அவர்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னீங்க. அவர் he didn't treat you properly, ஸோ உங்களுக்கு கோவம் வந்துச்சு. அப்போ அதே கோவம் எங்களுக்கு வரும் இல்லை, பிகாஸ் அதனால தான் சார் நான் அவருக்கு பதிலாக வந்து அப்பாலஜி பண்ணேன். நாங்கள் அவரும் சொல்லலை, நாங்கள் அவர் சொல்லலை. இப்போ இங்கே ஒருத்தர் அண்ணன் கேட்டார், அவர்கிட்ட நான் பேச முடியாது நீங்கள் சொன்னீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, முடிக்கணும் முடிக்கணும் கொஞ்சம் லைட்டாக ஈவினிங் சார், டைம் சார். we came for 6. I was here till 6 o'clock sir. I was here till 6 o'clock and even then யாருமே என்கிட்ட சொல்லலை ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. எதுவே 6 மணிக்கெலாம் டிஸ்கஸ் பண்ணேன் சார். அரௌண்ட் 8 o'clock டிஸ்கஸ் பண்ணாங்க. 6 மணிக்கெலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. சரி, என் பேர் அபிலயன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எமிரேட்ஸில் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் சார். 10 o'clock நாங்கள் எங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகிருக்கு. எங்களுக்கு ஃப்ளைட் எப்போ கேன்சல் ஆச்சு, எத்தனை மணிக்கு கேன்சல் ஆச்சுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கொடுக்கல. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துபாயில் இப்போ மழை பெய்யுது, அதனால் ஃப்ளைட் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுவும் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டோன்ட்டு. எங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வரல, ஒரு அஃபிஷியலான ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்டேருந்து வரல. அவங்க கிட்ட போய் இதை பற்றி கேட்டோம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து சரியான ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசும்போது ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, இன்னொருத்தர் வந்து பின்னாடிலேருந்து அவங்ககிட்ட பேசாத போதும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்க எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் நீங்கள் நிறைய லேடிஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கீழே உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. அவ்வளோதான் எங்களுக்கு இவ்வளோ நேரத்தில் அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ். எதை கேட்டாலும் அந்த கால் சென்டர் கான்டாக்ட் பண்ணுங்கன்றாங்க. அந்த நம்பர் ஒர்க்கே ஆகலை. எதுவாக இருந்தாலும் துபாயில் தான் கேட்கணும், துபாயில் தான் கேட்கணும், துபாயில் தான் கேட்கணும். ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட எங்களுக்கு வரல. எப்போ ரீஷெட்யூல் பண்ணுறோம், எப்போ திரும்பியும் உங்களுக்கு வரும், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க கிட்டேருந்து வரல. எங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு அவங்ககிட்ட ரிப்ளை இல்லை. ஒரே ஒரு ரிப்ளை அவங்க கிட்ட வர்றது கால் சென்டர் கேளுங்க, கால் சென்டரை கேளுங்க. அதுக்கு மீறி கேட்டாலும் ரொம்ப 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 ரூடாக இருக்குது அவங்க கிட்ட. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, அவங்க மூடிட்டு போயிட்டாங்க, என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்க கிட்டேருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல, ஒன்றுமே கிடையாது. எப்போ என்ன ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அது எப்போ ரீஃபண்ட் பண்ணுவீங்க, அது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. எப்போ ரீஷெட்யூல் பண்ணுவீங்க, எதுவுமே கிடையாது. ரீஷெட்யூல் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு இன்னும் 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பிளான் பண்ணி அதுக்கடுத்து அவங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க எப்போ அவங்க வர எங்களுக்கு ஷெட்யூல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ வரைக்கும் அந்த ஏஜென்சி வழியாக புக் பண்ணவங்களுக்கு 27, 28ஆம் தேதி அப்போ வரைக்கும் தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வேறு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு இல்லை. இப்போயும் என்ன 27 இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய வயசானவங்க இருக்காங்க, நிறைய அவங்க அஃபிஷியல் வேலைக்காக போகிறவங்க இருக்கிறாங்க. யாருக்குமே ஒரு பர்டிகுலரான இதுவே வரல. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையில் எல்லாருமே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா கூட போக முடியல. எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கோம். இங்கே ஒரு சில பேர் நேற்று வந்தவங்களுக்கு இன்றைக்கி வரைக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது. இங்கே ஒருத்தர் நேற்றுலேருந்து வந்துட்டு இப்போ வரைக்குமே நின்றுட்டு இருக்காரு. நேற்று 6 மணிலேருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எதுவுமே வரல சார். நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு திடீர்னு நீங்கள் கேன்சல்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் கால் சென்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள், முடிச்சிட்டாங்க. வேறு எதுவுமே அவங்க கிட்ட ஹையர் அத்தாரிட்டி என்ன நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க. எங்களுக்கு ரெஸ்பான்ஸே வர கூப்பிட மாட்டாங்க. காலையிலேருந்து நாங்கள் வந்ததுலேருந்து மேனேஜர் ஒரு 6 ஹவர்ஸாக நாங்கள் வந்து மேனேஜரை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட எங்களுக்கு வரல மேனேஜர் கிட்டேருந்து. டிலேன்னு சொன்னதுக்கு நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டைம் வந்து ஒரு 10 hours. ஸோ பிஃபோர் 3 to 4 hours முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட் வந்து வரணும், 3 hours முன்னாடி வரணும். ஸோ நீங்கள் வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அவங்களோட எமிரேட் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பிஃபோர் இன்டிமேட் பண்ணாங்களா? ஸோ இந்த மாதிரி மழை இருக்குது அதனால ஃப்ளைட் இன்டிமேட் பண்ணாங்களா உங்களுக்கு? இல்லாட்டி ஃப்ளைட்டோட மூவ்மெண்ட் நேரத்தில் கடைசி நேரத்தில் இன்டிமேட் எங்களுக்கு எந்த இன்டிமேஷனே வரல. டிலே மெசேஜ் கூட எங்களுக்கு வரல. நாங்களாம் வந்து இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாங்களாம் ஆப்பில் ஏன் லேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது டிலே அப்படின்ட்டு அந்த ஆப்பில் தான் இருக்கே தவிர எங்களுக்கு எந்த ஒரு அஃபிஷியல் மெசேஜுமே வரல. இவங்க இந்த பில்போர்டில் அவங்க போடுறதுக்கே அந்த ஷெட்யூல் இது பண்ணுறதே அவங்க லேட்டாக தான் பண்ணாங்க. அதுலேயும் வந்து 155க்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த 155 ஃப்ளைட்டுமே எஸ்டிமேட்டட் டைம்னு போட்டிருந்தாங்க. திடீர்னு வந்து கேன்சல்டு, முடிஞ்சு போச்சு. வேறு ஒரு எந்த ஒரு இன்டிமேஷனுமே எதுவுமே இல்லை. 3 hours முன்னாடி எதுவுமே கிடையாது. சடனாக எல்லாமே அவங்க சடனாக முடிச்சுட்டாங்க. எதுவுமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. எத்தனை பயணிகள் வந்து இங்கே இருக்கீங்க? உங்களுக்கு உண்டான தங்கும் வசதிகள், உணவு, மற்ற வசதிகள்லாம் எமிரேட் சைட்ல உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டதா? அது குறித்து கேட்டதுக்கு அவங்க சைடில் என்ன ரெஸ்பான்ஸ்? இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350 பயணிகள் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம் சார். 350 பேர் இங்கே அப்படியே தான் நின்றுட்டு இருக்கோம். அவங்க கிட்டேருந்து எதுவுமே எங்களுக்கு இல்லை. ஒரு அக்காமடேஷன் நாங்கள் தங்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், 700-800 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் இங்கே இருக்கிறோம், நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, லேடிஸ் இருக்காங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அக்காமடேஷன் கொடுக்கல.
சாப்பாடுக்கு எதுவுமே பார்க்கல அவங்க, தண்ணி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஒரு சின்ன எதுவுமே இல்லை. அதை பற்றி கேட்டதுக்கு வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. நாங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும், முடிச்சிட்டாங்க. அதுக்கு மீறி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, அவ்வளோதான். அவங்க கிட்டேருந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், வேறு எதுவுமே எங்களுக்கு. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான உதவி எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு என்ன ஒரு அடுத்து நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய நேரத்துக்கு எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃப்ளைட் அவங்க புக் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை சொல்லணும். அப்படி இல்லைனா எப்போ ஃப்ளைட் புக் பண்ணுவோம், எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயம் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னா நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்னா நாங்கள் யோசிப்போம். நாங்கள் அங்கேருந்து வந்தால் எங்களுக்கு என்னது ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எங்களுக்கு இவ்வளோ நேரம் அவங்க கிட்ட கேட்டு எங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குங்க. எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் எல்லாரையுமே ரொம்ப வந்து ரூடாக ட்ரீட் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் உள்ள கேட்க சொல்லி என்னதான் சொன்னாங்க கடைசியில்? ஒன்றுமே சொல்ல சார், ஒன்றுமே சொல்ல. வாங்கிக்கோங்க, கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க. ஒரு சிச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புயல் அந்த மாதிரி அடிச்சிட்டு இப்போ சென்னையில் கூட வந்து ஃப்ளட் அந்த மாதிரி டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிறது ஒரு சகஜமான விஷயம். ஏன்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயணிகளோட உயிர் முக்கியம், பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை சார், ஸோ பயணிகளுடைய பாதுகாப்பு முக்கியம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நாங்கள் துபாய்க்கு தான் எல்லாருமே போகணும்னு நாங்கள் சொல்ல. துபாயில் மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்குது. எங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளைட் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப அவசரத்தில் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது வேறு ஏதாவது ஃப்ளைட் ரெடி பண்ணி கொடுங்க, வேறு ஏதாவது எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. வேறு எந்த ஃப்ளைட்லையுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நோ ஆல்டர்னேட்ஸ், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க, நோ ஆல்டர்னேட்ஸ். நாங்கள் வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம். என் பேர் அபிலயன், நான் பாண்டியிலேருந்து வந்திருக்கேன், பாண்டிச்சேரியிலேருந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.